எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து தேவன் இன்றைக்கும் உங்களை நடத்துவார். நீங்களும் நானும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த சிருஷ்டிப்பு. இந்த உலகத்திலே தேவன் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதர்களே தேவன் தம்முடைய கைகளினால தேவன் தம்முடைய ரூபத்தின்படி சாயலின்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இந்த உலகத்தில் மனிதர்கள் விசேஷமானவர்களாய் இருந்தாலும் மனிதர்களுக்கு தான் அநேக போராட்டங்கள், மனிதர்களுக்கு தான் அநேக துன்பங்கள், மனிதர்களுக்கு தான் அநேக கவலைகள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவரை நம்மை மறக்க மாட்டார் என்பதை சில வேளைகளில் நாம் நினைப்பதே இல்லை. கவலை நம்மை ஒடுக்கிறதல்லவா, போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மளை நெருக்கிறதல்லவா. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்கிறதை நமக்கு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு அழகான பூ தோட்டத்தை போல ஒரு மரத்தில் நின்று நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த இடத்துல கண்டி என்ற ஒரு பகுதியிலே ஒரு வீதி ஓரமாக ஒரு பகுதியில இந்த மரத்தை நான் பார்க்கிறேன். இதுக்கு யாரும் தண்ணீர் ஊற்றுற மாதிரி தெரியவே இல்லை, யாரும் இதை பராமரிக்கிற மாதிரி இதை பாதுகாக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஏதோ புல்லுகள் மத்தியில ஒரு காடுகளின் மத்தியில இந்த மரமும் அழகாக பூத்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த மரத்தை பார்த்துத்தான், இந்த பூக்களை பார்த்துத்தான் மனுஷர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னா தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28வது வசனத்துல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காட்டு புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக இந்த பூக்கள் இருக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் யாரு கலர் பண்ணினாங்க? ஒரு அழகான ஒரு சிவப்பு நிறத்திலே ஒரு ரோஸ் கலர் இடைக்குள்ள எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த இலைகளின் மத்தியில எவ்வளவு அழகாக இந்த பூக்கள் காட்சி அளிக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்தவன் யாரும் இல்லை, இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பசலை போட்டவர் யாரும் இல்லை. இதை தேவன் தாமே அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பு இது. அவரே இந்த மரங்களை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார்னு பார்க்கிறோம். நம்ம வீட்டுல வளர்த்தா கூட இவ்வளவு அழகா இருக்காது இல்லையா? ஆகவே தேவன் இவ்வளவு அழகாக இதை உடுத்துவிக்கிறார். இதை உடுத்துவிக்கிற தேவன் என்னையும் உங்களையும் உடுத்துவிக்க மாட்டாரா? என்னையும் உங்களையும் அழகுபடுத்த மாட்டாரா? என்னையும் உங்களையும் தேவன் பூசிக்க மாட்டாரா? இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போகிலும் உடுத்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவை உலகத்திலே நாம் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நிறைய நேரங்களில கவலைப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கவலை. நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளோட பிள்ளைகளை நம்மளாலேயே பாதுகாக்க முடியாது. எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நம்மை உருவாக்கின தேவன், நமக்கு பிள்ளைகளை கொடுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? ஆகவே தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயை படைத்த கடவுளுக்கு மண்ணை போட தெரியும். நம்மளை உருவாக்கின தேவன் நம்மளை நடத்துவார், நம்மளை அவர் பூசிப்பார், நம்மளை காப்பாற்றுவார், கரம் பிடித்து கடைசி மட்டும் நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேட வேண்டும். தேவனுக்குரியதை நம்ம தேட வேண்டும். நம்ம பூமிக்குரியதையே நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தேவ ராஜ்யத்துக்குரியதை செய்வதில்லை, தேவனுடைய பங்கை நம்ம பெறுவதில்லை. அவை எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில உலக கவலைகள், எதிர்கால பயங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ளே சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஐயோ, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? ஐயோ, இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்ய போறேன்? என் குடும்பத்தை எப்படி நான் கொண்டு செல்ல போகிறேன்? எப்படி என் பிள்ளைகளை வளர்க்க போகிறேன்? அப்படி எதிர்காலம் எப்படி இருக்க போதென்று கவலையோடு பயத்தோடு நிற்கிறீர்களா? உங்கள் தேவைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனைகளை நினைக்கும் போதெல்லாம் பயந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு ஒடுங்கி அதறியப்பட்டிருக்கிறீர்களா? இந்த அழகான பூக்களை உடுத்துவிக்கிற தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கவலைப்பட வேணாம். கர்த்தருக்குரியதை தேடுங்கள்,
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் தேவ ஆறுதலும் சமாதான நம்பிக்கையும் பெருகுவதாக. தேவனே, கவலையோடு ஒடுக்கப்பட்டு கொண்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கட்டும். முதலாவது உம்மையும் உம்முடைய சமூகத்தையும் தேடட்டும், சமூகத்தின் பக்கம் சாரட்டும். தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமெருமையானவர்கள், ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.